நெக்ஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட் ஆஃப் இண்டக்டன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரெசிஸ்டன்ஸில் வந்து பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு இண்டக்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரிலேஷன் பிட்வீன் வோல்டேஜ், கரண்ட், ஃப்ரீக்வென்சி அண்ட் காயிலுடைய இம்பிடன்ஸ். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த இண்டக்டன்ஸை மெஷர் பண்ணுறோம். ஸோ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட வேல்யூ என்ன? XL which is equal to omega L. ஸோ ஒமேகாவுக்கு பதிலாக 2πf சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2πf into L அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நமக்கு தேவையானது என்ன? ஜஸ்ட் இண்டக்டன்ஸ் மட்டும்தான். ஸோ L is equal to XL divided by 2πf அப்படின்னு கிடைக்கும், which is very important. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரியாக்டன்ஸ், ஃப்ரீக்வென்சி அப்படின்னு இந்த எல்லா பேராமீட்டர்ஸையும் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு மெஷர் பண்ணுறோம். அகெயின் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் வந்து இட் இஸ் மெஷர்ட் பேஸ்ட் ஆன் த வேல்யூ, வெதர் இட் இஸ் லோ, ஹை ஆர் மீடியம். ஸோ கேட்டகரைஸ் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இண்டக்டன்ஸ் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அம்மீட்டர், வோல்ட் மீட்டர் மெத்தடில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ராக்சிமேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு ஓகே போதும் அப்படிங்கும்போது நம்ம இந்த மெத்தடை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு ஏசி சப்ளையை காயிலுக்கு கொடுக்க போகிறோம். அண்ட் அதை பொறுத்து அதிலிருந்து நம்ம வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, கரண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதை பொறுத்து we can calculate the value of impedance. ஸோ இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் த ஃபேஸர் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் டு ஃபேஸர் வேல்யூ ஆஃப் கரண்ட் V/I. ஸோ இப்போ நமக்கு இம்பிடன்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ ஒரு காயிலுக்கு இம்பிடன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு R² + ωL² அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் நமக்கு தேவையானது என்ன? L மட்டும்தான் தேவை. ஸோ L கேன் பி ரிட்டன் as √of Z² - R² divided by 2πf. ஸோ இதை பொறுத்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ முதவே சொன்ன மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக தோராயமாக என்ன வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போதும் அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் மேக்ஸ்வெல்ஸ் பிரிட்ஜ். இந்த பர்டிகுலர் மெஷர்மெண்ட் வந்துட்டு இட் இஸ் யூஸ்டு ஃபார் மீடியம் இண்டக்டன்ஸ். ஸோ பிரிட்ஜ் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு பேலன்ஸ் கண்டிஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா L1 is equal to R2 R3 C4. ஸோ இதில் R1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா R2 R3 divided by R4. இதில் நமக்கு தேவையான அன்னோன் இண்டக்டன்ஸ் தான் இந்த L1ஓட வேல்யூ. R1 அப்படிங்கிறது காயிலுடைய ரெசிஸ்டன்ஸ், R2 R3 R4 எல்லாமே நமக்கு நோன் ரெசிஸ்டன்ஸ், அண்ட் C4 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டர். ஸோ இதில் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆனால் we are not using a standard inductor. அது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா we can use Hayes bridge. So it is used for high quality inductors where the quality factor is greater than 10. அந்த கண்டிஷனில் we can use this particular method. ஸோ இதனுடைய பேலன்ஸ் கண்டிஷன் என்னென்னா L1 is equal to R2 R3 C4 divided by 1 + ω² R1² C4². அதுவே ஒரு ஹை குவாலிட்டி வேல்யூ ஆஃப் Qக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா L1 வேல்யூ வந்துட்டு நமக்கு அப்ராக்சிமேட்டாக R2 R3 C4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆண்டர்சன் பிரிட்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டக்டன்ஸ் வேல்யூ வந்துட்டு ப்ரிசைஸாக கரெக்டாக வேணும் அப்படிங்கும்போது we can use this particular bridge. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து இட் இஸ் அ ஸ்லைட் மாடிஃபிகேஷன் ஆஃப் மேக்ஸ்வெல்ஸ் பிரிட்ஜ். ஸோ ஏன் இதில் டயக்ராம்லாம் நான் பெருசாக இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு டயக்ராம் பேஸ்டாக வந்துட்டு எம்ஐஎன்ஐ பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பெருசாக இருக்காது. என்ன பிரிட்ஜில் இந்த பேலன்ஸ் கண்டிஷனை யூஸ் பண்ணி என்ன மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லைனா ஆர்எல்சியில் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு என்ன மெத்தட் எம்ப்ளாய் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு எப்படி வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டேட்டிவாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு we are using a fixed capacitor. மேக்ஸ்வெல்ஸ் பிரிட்ஜை விட இது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எம்என்ஐயில் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஓவன்ஸ் பிரிட்ஜ். இதில் ஃப்ரீக்வென்சி வேரியேஷன் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா we can use this particular method. ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஈக்குவேஷன் வந்துட்டு ஃப்ரீக்வென்சியை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இட் இஸ் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட். அப்போ ஃப்ரீக்வென்சி வேரி ஆச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் எதுவும் மாடிஃபிகேஷன் இருக்காது. இதுக்கு முன்னாடி இருந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எய்தர் ஒமேகா ஆர் ஃப்ரீக்வென்சி வந்துட்டு சம்ஹவ் இன்டெரக்டாக வந்துட்டு இருக்கும். பட் இது இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வென்சி இருக்கிறது தான் இதனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் இஸ் குவாலிட்டி ஃபேக்டர் which is equal to ωL/R.
ஸோ இந்த Q வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டக்டருடைய எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லக்கூடிய பராமீட்டர் தான் இந்த Q வேல்யூ. இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹையாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ லாஸஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ மேக்ஸ்வெல்ஸ் பிரிட்ஜ் வந்து ஃபார் மீடியம் இண்டக்டன்ஸ். அதுவே ஒரு ஹை Q இண்டக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா we are using ஹேஸ் பிரிட்ஜ். ஆண்டர்சன்ஸ் பிரிட்ஜ் அப்படிங்கும்போது அக்யூரசி அதிகமாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதுவே அப்ராக்சிமேட்டாக ஒரு இண்டக்டன்ஸ் வேல்யூவை கேல்குலேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா we can go for ammeter voltmeter method. ஸோ இந்த மாதிரி இந்த அப்சர்வேஷன்ஸை பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ இதில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து சம்மரியாக கொடுத்துருக்கேன். ரியாக்டன்ஸ் வேல்யூ, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வேல்யூ என்ன, இம்பிடன்ஸ் வேல்யூ என்ன, இம்பிடன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த காம்படன்ஸ் வேல்யூ என்ன, இண்டக்டன்ஸ் வேல்யூ அண்ட் ஃபைனலி குவாலிட்டி ஃபேக்டர் எல்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பிரிட்ஜ் வந்துட்டு என்ன மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லைனா ஹேஸ் பிரிட்ஜஸ் ஆர் ப்ரிஃபர்ட் ஃபார் என்ன டைப் ஆஃப் இண்டக்டர்ஸுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்லைனா நியூமரிக்கலாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா இண்டக்டரில் நமக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஃப்ரீக்வென்சி கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்து நம்ம இண்டக்டன்ஸ் வந்து ஆக்சுவலாக கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட் ஆஃப் இண்டக்டன்ஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி மெஷர்மெண்ட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ கெப்பாசிட்டன்ஸை நம்ம எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா சார்ஜ், வோல்டேஜ், ரியாக்டன்ஸ் இந்த ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எதுக்கு நம்ம டுகெதராக பார்க்குறோம் அப்படின்னா மோரார்லெஸ் சிமிலராக இருக்கும் கான்செப்ட். அதாவது அங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு சார்ஜ், வோல்டேஜ், ரியாக்டன்ஸ் அப்படின்னு அது கெப்பாசிட்டன்ஸ்க்கு பார்த்த மாதிரி இண்டக்டன்ஸ்க்கு நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ரியாக்டன்ஸ் இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து நமக்கு ரெசிஸ்டர், கரண்ட் எல்லாமே வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி மைனர் டிஃப்ரென்சஸில் தான் வந்துட்டு ரெண்டுமே வந்து வேரி ஆகிருக்கும். ஸோ கெப்பாசிட்டருடைய பேசிக் ஈக்குவேஷன் என்ன, C is equal to Q by V. ஸோ இதில் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/2πf into C அப்படின்னு கிடைக்கும். நமக்கு தேவையானது என்ன, we are about to calculate the value for what is capacitance தான். ஸோ C is equal to 1/2πf into கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி உங்களுக்கு நியூமரிக்கல் கொஸ்டின்ஸும் கேட்கலாம், இல்லைனா தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸும் கேட்கலாம். அகைன் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ்க்கும் லோ, மீடியம், ஹை அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ்க்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம கெப்பாசிட்டன்ஸுக்கும் லோ, மீடியம், ஹை அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் மெத்தட். ஆஸ் யூஷுவல் அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மெத்தட். ஸோ அம்மீட்டர் ஃபார் அப்ராக்சிமேட் இது ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த மெத்தட் வந்துட்டு தோராயமாக கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம இண்டக்டருக்கு என்ன பண்ணோம், வி சப்ளைட் அண்ட் ஏசி சப்ளை. அதே மாதிரி கெப்பாசிட்டருக்கும் ஒரு ஏசி சப்ளை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தேவையோ அதை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இங்கே we need the value for what is current and voltage. அதை பொறுத்து ஆஸ் யூஷுவல் இம்பிடன்ஸை வந்து கேல்குலேட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அதை முடிச்சதுக்கப்புறமா கெப்பாசிட்டருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு Z. ஏன்னா நம்ம இங்கே ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணுறோம். அந்த கண்டிஷனில் XC வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா we can get it as 1/2πf into Z. நெக்ஸ்ட் இஸ் ஷெரிங் பிரிட்ஜ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கெப்பாசிட்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கும் டயலக்ட்ரிக் லாஸை மெஷர் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷெரிங் பிரிட்ஜை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பிரிட்ஜ் அப்படின்னாலே பேலன்ஸ் கண்டிஷன் டெஃபினட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். விச் இஸ் C1 is equal to C2 into R4/R3 and again R1 is equal to R3/R4 into R2. இதில் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் C1 that is the unknown capacitance and C2 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டர். R2, R3, R4 எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க நோன் ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ. ஸோ இது வந்து நம்ம இன்சுலேஷன் டெஸ்டிங்க்கும் டயலக்ட்ரிக் லாஸை மெஷர் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் டிஸ்வார்டே பிரிட்ஜ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு இங்கே இருக்குது. அதை கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த பர்டிகுலர் மெத்தட். ஸோ பிரிட்ஜ் அப்படிங்கும்போது பேலன்ஸ் கண்டிஷன் இதுக்கு என்ன அப்படின்னா C1/C2 is equal to R4/R3. ஆனால் லாஸ்லெஸ் கெப்பாசிட்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பர்டிகுலர் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு
அதுக்கேற்ற மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இஸ் வெயின் பிரிட்ஜ். ஸோ திஸ் இஸ் யூஸ்டு டு மெஷர் both capacitance and frequency. ஸோ வெயின் பிரிட்ஜில் பேலன்ஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா F is equal to 1/2 pi RC. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லேயுமே சரி, ஏடிசிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிலேட்டர்ஸ் டாப்பிக்கில் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் பற்றிலாம் நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எங்கேயும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் ஆசிலேட்டர் சர்க்யூட்ஸ் கூட வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் கண்டிஷன் ஃபார் வெயின் பிரிட்ஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு சின்ன கெப்பாசிட்டன்ஸ் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் முடியணும். அதுக்கான ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட் எதில் பாசிபிள் அப்படின்னா பை கேரே-ஃபாஸ்டர் பிரிட்ஜ். ஸோ என்ன பிரிட்ஜுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபீச்சர் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும். லாஸ் மெஷர் பண்ணுறதுக்கு we can use Schering bridge. DSOT for simple comparison. வெயின் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வென்சி அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு we can use. அண்ட் அப்ராக்சிமேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்ம சொல்லியிருந்தேன் A for A அப்படின்னு அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் மெத்தட். ஸோ இதில் இருக்கக்கூடிய சோர்ஸஸ் ஆஃப் எரர் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னா கெப்பாசிட்டர் அப்படின்னாலே நமக்கு லீக்கேஜ் கரண்ட் இருக்கும், டைஎலக்ட்ரிக் லாஸ் இருக்கும், ஸ்ட்ரே கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும், அண்ட் ஃப்ரீக்வென்சி வேரியேஷன்னால் வந்து பார்த்திங்கன்னா எரர் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் பேசிக்காக ஒரு கெப்பாசிட்டன்ஸுடைய ஃபார்முலா என்ன, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸுடைய ஃபார்முலா என்ன, அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸை பேஸ் பண்ணி கெப்பாசிட்டன்ஸுடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அதே மாதிரி பிரிட்ஜ் அப்படிங்கும்போது அந்த டிஃப்ரெண்ட் பிரிட்ஜஸில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ண கான்செப்டுவல் கொஸ்டின், என்ன பிரிட்ஜ் வந்து என்ன மெஷர்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், விச் இஸ் சூட்டபிள் ஃபார் வாட் அப்படின்னு, அண்ட் நியூமரிக்கல் டைப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வென்சி. ஸோ ஃப்ரீக்வென்சியோட பேசிக் டெஃபினிஷன் என்ன, இட் இஸ் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட், எஃப் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மெஷர்ட் இன் ஹெர்ட்ஸ். ஸோ இதை மெஷர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தடாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரெசனன்ஸ் டைப் ஃப்ரீக்வென்சி மீட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். பிரின்சிபல் பிஹைண்ட் திஸ் பர்டிகுலர் மீட்டர் இஸ் மெக்கானிக்கல் ரெசனன்ஸ் டைப் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ ஆப்வியஸ்லி இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, இட் இஸ் மெக்கானிக்கல் ரெசனன்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரீட்ஸை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வென்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டியூன் பண்ணிக்க போகிறோம். அதாவது பேசிக்காக இப்போ ஒர்க்கிங்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏசி சப்ளை நம்ம கொடுக்குறோம். அப்போ நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட் வந்து எனர்ஜைஸ் ஆகி அது வந்து வைப்ரேஷன்ஸை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் ரீட் whose natural frequency matches the supplied frequency vibrates with the maximum amplitude. ஸோ ரீடுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வென்சி இருக்குது. அண்ட் நம்ம சப்ளை பண்ணியிருக்க இந்த ஏசி சப்ளை மூலமாக இருக்கக்கூடிய ஃப்ரீக்வென்சி வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஃப்ரீக்வென்சியோட மேட்ச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வைப்ரேஷன் வந்து அக்கர் ஆகும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வந்து கிடைக்கும். ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 45 ஹர்ட்ஸ்லேருந்து 55 ஹர்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எக்ஸ்டர்னலாக எந்த பவரும் வந்து நமக்கு தேவைப்படாது, அண்ட் அக்யூரசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டடாக இருக்கும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய கீ ஃபீச்சர்ஸ். செகண்ட் மெத்தடானது எலக்ட்ரிக்கல் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் அப்படின்னாலே எல்சி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசனன்ஸ் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி த பிரின்சிபல் பிஹைண்ட் இஸ் ரெசனன்ஸ் இன் எல்சி சர்க்யூட். ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷனில் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ரெண்டுமே வந்து நமக்கு சேமாக இருக்கும். அந்த கண்டிஷனில் நமக்கு ஃப்ரீக்வென்சி ஆஃப் ரெசனன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 pi into root of LC. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் இண்டக்டன்ஸ் இல்லைனா கெப்பாசிட்டன்ஸ் ஏதாவது ஒன்று வந்து நம்ம வேரி பண்ண போகிறோம். அண்ட் அப்படி பண்ணும்போது ரெசனன்ஸ் கண்டிஷனில் கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக நமக்கு இருக்கும். அந்த கண்டிஷனில் we can calculate the value for frequency. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த மெக்கானிக்கல் டைப்பை விட இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் லெபார்ட்டரி மெஷர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் வெஸ்டர்ன் ஃப்ரீக்வென்சி மீட்டர். ஸோ இந்த பர்டிகுலர் டைப்பில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா
ஸோ இட் ஒர்க்ஸ் ஆன் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் யூஸிங் 2 coils. 2 காயில் வந்துட்டு நம்ம சப்ளையோடு சேர்த்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு காயிலில் நமக்கு இண்டக்டிவ் சர்க்யூட் இருக்குது, இன்னொன்றுத்தில் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு பாயிண்டரை டிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும். அதாவது பாயிண்டர் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த முள் வந்து நகரும். ஸோ அப்படி அந்த எவ்வளோக்கு எவ்வளோ 2 காயில்ஸ்க்கு நடுவில் நகருதோ அதை பொறுத்து தான் நமக்கு மெஷர்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வென்சி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு இந்த டிஃப்ளெக்ஷனே வந்துட்டு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டிஜிட்டல் ஃப்ரீக்வென்சி மீட்டர். டிஜிட்டல் அப்படின்னாலே நமக்கு கொடுத்துருக்க ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்குள்ளார எவ்வளோ சைக்கிள்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் இருக்குது அண்ட் டைம் பீரியட் நமக்கு இங்கே இருக்குது அப்படின்னா இந்த டைம்குள்ளார எவ்வளோ சைக்கிள்ஸ் இருக்குது, 1 2 and 3. ஸோ 3 சைக்கிள்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு டிஜிட்டலாக கவுண்ட் பண்ணி கொடுக்கும். இன்புட் சிக்னல் வந்து நம்ம பல்சஸாக கன்வெர்ட் ஆகி, அதாவது அனலாக் வந்து டிஜிட்டலாக நமக்கு இங்கே கன்வெர்ட் ஆகும். அண்ட் கவுண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கொடுத்துருக்க டைமுக்கு எவ்வளோ பல்சஸ் அதுக்குள்ளே இருக்குதுன்னு நமக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அந்த கவுண்ட் வந்து நமக்கு டிஜிட்டலாக ஃப்ரீக்வென்சியாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அக்யூரசி அதிகமாக இருக்கும். இங்கே வந்து ஒரு நல்ல வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வென்சியை கூட நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ரோபோஸ்கோபிக் மெத்தட் விச் இஸ் பேஸ்ட் ஆன் விஷுவல் பர்சிஸ்டன்ஸ் அண்ட் ஃப்ளாஷிங் லைட். ஸோ ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாஷிங் லைட் மூலமாக இலுமினேட் ஆகும். அப்போ ஃப்ரீக்வென்சி மேட்ச் ஆகும்போது ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்டேஷனரியாக, அதாவது ரொட்டேஷன் எதுவும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு மெயின்டைன் ஆகும். ஸோ ரொட்டேட்டிங்காக இருக்கிறது வந்துட்டு ஸ்டேஷனரியாக எப்போ மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது இந்த இலுமினேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதில் என்ன டைப்பில் நமக்கு என்ன மாதிரி அக்யூரசி லெவல் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஃப்ரீக்வென்சி ஃபார்முலாஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய சோர்ஸஸ் ஆஃப் எரர் என்ன அப்படின்னா டெஃபினட்டாக டெம்பரேச்சர் வேரியேஷன், மெக்கானிக்கல் டேம்பிங், நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜில் ஏதாவது வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு எரர் அக்கர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கேலிப்ரேஷன் எரர் விச் இஸ் பை டிஃபால்ட். அண்ட் இதை பேஸ் பண்ண சில கான்செப்ட் கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.